வணக்கம். நான் இந்திய நறுமணப் பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை விஞ்ஞானியாக இருக்கேங்க. அதே மாதிரி இந்திய அளவில் ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இப்போ நறுமணப் பயிர்கள்னு பார்த்திங்கன்னா இந்தியா நறுமணப் பயிர்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் இந்தியா முதலிடம் வைக்கிறது. அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வர்த்தகம். ஸோ நறுமணப் பயிர்களின் வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஏற்றுமதி பண்ணோன்னு பார்த்திங்கன்னா 30,000 கோடி, ஒரு சராசரியாக 30,000 கோடி அளவில் நறுமணப் பயிர்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2030 இந்திய அரசாங்கத்தின் இலக்கு பார்த்திங்கன்னா அது 75,000 கோடி, அதாவது $10 பில்லியன். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது $4 பில்லியன், அதாவது 30,000 கோடி. அதே நம்ம இலக்கு 2030 மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம $10 பில்லியன் நம்ம அச்சீவ் பண்ணோம். அதாவது 30,000 கோடி நம்ம இப்போ இருக்கிறத 75,000 கோடி பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சமவெளி பகுதிகள் முக்கியமான ஒரு பங்கு வைக்க போகுது. அதாவது இந்த சமவெளி பகுதிகளில் நம்ம நறுமணப் பயிர்களில் எப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இந்த சமவெளி பகுதிக்கு ஏற்ற நறுமணப் பயிர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று மிளகு, ரெண்டாவது ஜாதி, மூணாவது மஞ்சள், இஞ்சி, அதுக்கப்புறம் நம்ம சின்னமன், அதாவது லவங்கப்பட்டைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த பயிர்கள் சமவெளிக்கு மிகவும் ஏற்ற பயிர்கள். ஸோ இந்த கருத்தரங்கில் நம்ம விஞ்ஞானிகள் கலந்துட்டு ஸோ இந்த பயிர்கள் நம்ம சமவெளியில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், அதுக்கான என்னென்ன ரகங்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதிக்கு ஏற்ற உயர் தொழில்நுட்பங்கள் நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, அதாவது ஹை ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அது எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல ஆலோசனைகளை நம்ம விஞ்ஞானிகள் இந்த கருத்தரங்களை கலந்துக்கிட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்ம நறுமணப் பயிர்கள் உலகத்தரத்தில் இந்தியாவோட நறுமணப் பயிர்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா இந்த நறுமணப் பொருட்களின் குவாலிட்டி அதான் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஸோ அந்த குவாலிட்டி தான் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டியானது பொதுவாக ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் இந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதே குவாலிட்டி நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் எவ்வளோ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாத்துட்டும் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாலையும் நாங்கள் பார்த்த ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது இந்த குவாலிட்டியில் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஈவன் ஒரு சில பகுதிகள் பார்க்கும்போது ஈவன் இந்த ட்ரெடிஷ்னல் ஏரியாவோட நான் ட்ரெடிஷ்னல் ஏரியாவில் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த இது சந்தேகம் நம்மளுக்கு வேண்டாம்.